அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஎஸ்எல் இந்தியா லிமிடெடில் பணம் போட்டதன் அடிப்படையில் எப்படி பணம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் லைக் பண்ண சொல்கிறேன்னாக்கா, யூடியூப் பார்த்திங்கன்னா நிறைய லைக் வந்துச்சுனாக்கா அவங்களே நம்மளை மாதிரி பணம் போட்டவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி யூடியூப்புக்காரர் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால தான் லைக் பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ. அதை தொடர்ந்து லாஸ்ட் டைமில் சிடிபிபியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் விஜயகுமாரோட வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 20,000 இது ஒரு பாண்ட் இருக்குது. லாஸ்ட் 3 டிஜிட்டை சொல்ல பாருங்கள், 054. இது ஒரு பாண்டு. அடுத்தது 20,000, அது ஒரு 20,000, இது ஒரு 20,000. 055 லாஸ்ட் 3 டிஜிட்டு. இது ஒரு பாண்டு. பி விஜயகுமார் தான் லாஸ்ட் டைம் பார்த்தோம். இன்னொரு பாண்டு பார்த்தோம் 10,000. ஓகேங்களா? 056 10,000 சிடிபிபி. இது எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட்டு. இதை பற்றி நான் பேசியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். அதில் 1 ருபீஸை பற்றி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. 3 பாண்டில் வந்தது தான். அதில் 1 ரூபி போட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்லாட்டு, இது ஒரு ஸ்லாட்டு, இது ஒரு ஸ்லாட்டு. 3 பாண்டு பேமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த 3 பாண்டுடைய பேமெண்ட்டு வந்துடுச்சு அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக தான் நான் அப்ளை பண்ணுற சொல்லியிருந்தேன். அதை இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அது பாருங்கள், நான் சொன்ன பாலிசி நம்பர் எல்லாமே பாருங்கள். U13371605554. அதில் 20,701 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு. 19,999 ரூபா. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், U133716055 19,999 ரூபா. இன்னொரு பேமெண்ட்டு, 2 பேமெண்ட் 40,000 ஆகிடுச்சு. U133716058 அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 19,099 ருபீஸ் பாருங்கள். ஏன்னா 1 ருபீஸ் கிரெடிட் ஆச்சு. டோட்டல் 10,000. இப்போது 3 ஜாயின் பண்ணாக்கா, ஆட் பண்ணாக்கா 50,000. 20 40 40 + 10 50,000. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட்டு வந்துட்டுருக்கு. அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஒரு 50,000 தான் எதிர்பார்த்தோம் நம்ம எல்லாருமே. பட் இருந்தாலும் கம்பெனி நம்ம கஸ்டமரோட நலன் கருதி லேக்ஸ் கணக்கில் நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க. பேமெண்ட்டும் கிரெடிட் ஆகிருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில் நம்ம எல்லோரும் இன்னும் நம்ம லேண்ட் அலாட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு காப்பி வந்துடுது. லேண்ட் அலாட்மெண்ட் காப்பி பாருங்கள், என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு இந்தமாரி நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகலை. என்னென்னா, இது ஓல்டு. இது நான் இப்போ காட்டுறது. சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் எனக்கு பாலிசி என்ன ஆச்சு, கொஞ்சம் ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள், இந்த பேமெண்ட் என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்தமாரி பார்க்க முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, செபி ஆஃபீஸ்லேருந்து நமக்கு சிஸ்டம் அப்லோட் பண்ணலை. ஓகேங்களா? அதில் பாருங்கள், U133578379 சரஸ்வதின்றவங்க. இவங்க இந்தியன் பேங்க்கு 17/8/2022 இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு இப்போ அப்லோட் பண்ணி காட்டாது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணாக்கா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஒரு மெத்தடு வரும். எப்படி பாருங்கள், எஸ் நிர்மலான்றவங்க, இவங்களுடைய பாலிசி நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணிடுறோம். பாலிசி நம்பர் என்ட்ரு பண்ணது அடிப்படையில் U1336160 இந்த மாதிரி இப்போது அப்டேட் ஆகி காட்டிகிட்ருக்கு. இப்போ நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம்.
என்னென்னா இந்தமாரி டிஸ்பிளே ஆகும்போது பேமெண்ட் கிரெடிட் ஆகிருக்கு, சிலர் பேமெண்ட் கிரெடிட் ஆகலன்றாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சிலர் அக்கௌண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, ஆச்சா இல்லையான்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சிஸ்டமில் வந்து அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண பிறகு நான் அதை டிஸ்பிளேயில் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சிலர் வந்து இன்கரெக்டாக மெசேஜ் போயிருக்கலாம், இல்லை லைவில் இல்லாமல் இருக்கலாம், அதனால் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் இல்லாமல் இருக்கும். அதில் வந்து பாருங்கள், இந்த மெத்தட் தான் காட்டுது. யுவர் அப்ளிகேஷன் PSL certificate number U133616039 could not be processed at this stage and you may wait notification this regard. இந்த மாதிரி தான் வந்து இப்போ காட்டிகிட்ருக்கு. சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் அப்டேட் ஆன பிறகு கண்டிப்பான முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் எல்லாமே செக் பண்ணாலும் இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ செக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் செக் பண்ணாலும் அப்டேட் ஆகலை சிஸ்டம்ன்றதுக்காக தான் பல இதில் உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? இதுமாரி தெளிவாக வந்து வரத்துக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், சிலர் வந்து லேண்ட் அலாட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நான் வந்து ஃபீல்டு எம்ப்ளாயின்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு அப்டேட் பண்ணுது. ஆக்சுவலி வந்து நான் வந்து அப்லோட் பண்ணும்போது இவங்க சுமான்றவங்க பாருங்கள், சுமான்றவங்களுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். U13361651105 கேப்சர் போட்டு அப்டேட் பண்ணாக்கா இந்த மாதிரி வருது. என்ன காரணம் பார்த்தா இவங்களுக்குலாம் வந்து உண்மையிலேயே லேண்ட் அலர்ட் ஆகிருக்கு. நான் லேண்டுன்னு செலக்ட்லாம் பண்ணலை. சரிங்களா? இங்கே பாருங்கள், யுவர் அப்ளிகேஷன் PSL certificate number U133651105 could not be processed. Further action assigned the site PSL certificate land has been allotted as per the data provided by PSL Limited. இவங்க வந்து இந்த மாதிரி லேண்ட் அலாட்டு கம்பெனியே பண்ணி வச்சுருக்காங்க போல். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அடுத்த ப்ரொசீஜர்னா வருமோ சொல்லிட்டு இந்தமாரி கஸ்டமர்ஸ்லாம் வந்து பேமெண்ட்டு வராமல் நின்றுன்னு இருக்குது. அதனால் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம விவசாய சங்கத்து மூலிமா வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில், அழுத்தத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே வந்து பேமெண்ட்டும் கிரெடிட் ஆகிருக்கு. அதனால் நான் ஃபீல்டு எம்ப்ளாயின்றதுனால சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பல பிரச்சனைகள் பண்ணாங்க. சிலர் பொறுமையாக இருக்கிறவங்க வந்து பொறுமை காத்து பணத்தை வாங்குகிறாங்க. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பொறுமை காத்து ஏஜென்ட்டோட கஸ்டமரோடு சேர்ந்து டீமாக இருந்து பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி பேமெண்ட்டு வந்து வாங்கிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து பேமெண்ட்டு வாங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அந்தமாரி நிறைய போராட்டங்கள்லாம் வந்துச்சு. அது அடிப்படையில் பேமெண்ட்டை நம்ம வந்து அழகாக இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் குறுகிய காலத்தில் வந்து பேமெண்ட் வந்து அதிகப்படியான வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டை நம்ம வாங்கிடுவோம். கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து பதிவு பண்ணலாம். அதேமாரி எஸ் கொடுத்தவங்க ஆல்டர்னேட் சொல்யூஷன் வெப்சைட் வரும்போதும் அது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துழைங்க. கஸ்டமர் ஏஜென்ட்டாக வந்து கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து பேமெண்ட்டை வாங்கிறதுக்கான வழிமுறை நம்ம செய்வோம். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. உங்களுக்கு எதனாச்சும் டவுட்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள், குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. தேங்க்யூ.